ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம புது ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இந்த கான்செப்ட் பேர் என்னன்னா கொலாஜ். இப்போது நம்ம 3 டைப்பான இமேஜஸை ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணுறோம். 3மே எப்படின்னா வேறு வேறு இடத்துல 3 ஃபைலாக நம்ம ஓப்பன் ஆகும். போன இதில் நம்ம பார்த்தோம்ல, 2 சீனரி ஓப்பன் பண்ணோம். பட் அது வேறு வேறு இதில் ஓப்பன் ஆன மாதிரி இதில் என்னென்னா இதுலேயும் நம்ம 3 இதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 3 டைப்பான இமேஜையும் எப்படி ஒரே இதில் இம்போர்ட் பண்ணுறது, இப்போ ஒரே ஃபைலில் நம்ம எப்படி 3த்தையுமே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஈவனாக ஸ்கேலிங் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்பேசிங் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபோட்டோ ஸ்டூடியோக்கெலாம் போனால் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் பண்ணுவாங்க. அப்போ ஒரே இமேஜாக இருந்தால் அதை ஈஸியாக அரே பண்ணிடுவாங்க. பட் வேறு வேறு இமேஜஸ் இருந்தால் அதை கொலாஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொலாஜுங்கிற கான்செப்ட் நம்ம எப்படின்னு பார்த்துக்குவோம். இது ஃபோட்டோ ஸ்டூடியோ மட்டும் கிடையாது. இந்த கான்செப்ட் எல்லா இடத்துலையுமே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் என்னென்னா ஃபோட்டோஷாப் ஜஸ்ட் என்ன ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் எல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இப்போ என்னன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் ஒரு லேயர் இருக்குது. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா நான் 3 இமேஜ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு விக்ரமோட இமேஜ், கார்த்தியோட இமேஜ், அடுத்து ஜெயம் ரவி இமேஜ் வச்சுருக்கேன். இப்போது இந்த சப்போஸ் எனக்கு ஜெயம் ரவியோட இமேஜ் டெலீட் பண்ணால் என்ன பண்ணால் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தேன்னா டெலீட் ஆகிடும். திருப்பி எனக்கு மறுபடியும் கொண்டு வரணும்னா Ctrl+Z கொடுத்தேன்னா மறுபடியும் வந்துடும். இப்போது சப்போஸ் எனக்கு ஜெயம் ரவியையும் கிளிக் பண்ணணும், கார்த்தியையும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் அமுக்கிட்டு ஜெயம் ரவி அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கார்த்தியை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 2 லேயருமே செலக்ட் ஆகும். இப்போ டெலீட் கொடுத்தீங்கன்னா என்னன்னா 2 லேயருமே டெலீட் ஆகிடும். சப்போஸ் இந்த 2 லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த இடத்துல நீங்கள் மூவ் டூலை வச்சு மூவ் பண்ணிங்கன்னா இந்த 2 லேயர் மட்டும்தான் என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஸோ இன்னொன்று டெலீட் பண்ணுறதுக்கு இன்னொன்று ஈஸியான வே என்னென்னா இந்த 2த்தையுமே இல்லாட்டி சப்போஸ் இப்போ விக்ரம் டெலீட் பண்ண போகிறீங்கன்னா விக்ரம் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி என்ன பண்ணால் இந்த டெலீட்டில் வைக்கணும். வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விக்ரம் லேயர் டெலீட் ஆகிடும். சரி, இப்போ என்னென்னா நம்ம இந்த கொலாஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 3 இமேஜையுமே செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இங்கே இந்த லேயர் பேனலில் நான் மவுஸை கொண்டு போகல, நான் விண்டோலேயே நான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த 3 இமேஜையுமே செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை கொடுத்துட்டு கார்த்தியை இப்போ செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஜெயம் ரவி பண்ணுறேன். பாருங்கள், 3மே சைடில் செலக்ட் ஆகும். திருப்பி நான் பண்ணுறேன். விக்ரமை கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த சைடு உள்ள பாக்ஸை பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் அமுக்கிட்டு கார்த்தியை அமுக்குறேன், ஜெயம் ரவி அமுக்குன்னு 3 பேருமே செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ 3 பேருமே செலக்ட் பண்ணிட்டு நான் டெலீட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் இந்த டெலீட்டில் போட்டேன்னா டெலீட் ஆகிடும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோஷாப்பை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ 3 இமேஜையுமே நான் இதில் ஓப்பன் பண்ணணும். அப்படி தானே? இப்போ நான் இந்த 3 இமேஜையுமே நான் என்ன பண்ணணும்னா இதில் ஓப்பன் பண்ணணும். அப்போது ஜஸ்ட்டு இந்த 3த்தையுமே கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு கொடுத்தோம்னா நமக்கு எப்படி ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ கடைசியாக உள்ள இமேஜ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணால் ஜஸ்ட்டு என்டர் கொடுத்தோன்னா அடுத்தடுத்த இமேஜ் ஓப்பன் ஆகும். பாருங்கள், உங்களோட ரைட் சைடு பாருங்கள், நீங்கள் எந்த ஆர்டரில் செலக்ட் பண்ணீங்கிறது முக்கியம். இப்போ திருப்பி ஒரு என்டர் கொடுத்தா அடுத்து கார்த்தியோட இமேஜ் ஓகே ஆகும். அவ்வளோதான், எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு கார்த்தியிலேருந்து ஜெயம் ரவி போனேன். ஸோ கார்த்தி இமேஜ் கடைசியாக வந்துச்சு. இந்த ஆர்டர் நம்மளுக்கு முக்கியம். இதில் பெருசாக தேவைப்படாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை நீங்கள் ஒவ்வொரு லேயராக இப்போ நல்லா பாருங்கள். இப்போ நான் கார்த்தியோட இமேஜில் செலக்ட் பண்ணால் கார்த்தியோட இமேஜ் மட்டும் அந்த லேயர் தான் செலக்ட் ஆகும். சப்போஸ் நான் இந்த லேயர் நம்ம இங்கே தான் போயிட்டு அந்த லேயரை செலக்ட் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஃபைல்ஸில் என்ன ஆகும்னா நம்ம இதில் போயிட்டு லேயரை செலக்ட் பண்ண முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இங்கே போய் செலக்ட் பண்ணுவோம். சப்போஸ் நம்மளால் இங்கேயே முடிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேயே அந்த லேயர்ஸை செலக்ட் பண்ணலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கார்த்தி ரவி 2 பேருமே என்ன பண்ணுறேன்னா இல்லை ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணிவிட்டு விக்ரம் இந்த என்ன பண்ண போகிறேன்னா ரீசைஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே போனதில் என்ன கமாண்டுன்னு பார்த்தோம், Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற டூல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்,
என்னன்னா வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் கொடுக்கக்கூடாது. ஷிஃப்ட் கொடுத்தா வந்துட்டு என்னன்னா பழைய ஃபோட்டோஷாப் படி என்னன்னா 2020 வரைக்கும் என்னன்னா ஷிஃப்ட் கொடுத்தா ஈவனாக ஆகும். பட் இதில் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அன்ஈவனாக ஆகும். ஸோ அந்த இது பார்த்துக்குங்க. ஜஸ்ட் நான் ஷிஃப்ட் கொடுக்குறேன். சப்போஸ் எனக்கு வந்து சென்டர் பேஸ் பண்ணி ஆகணும்னா ஒன்றும் இல்லை, உங்கள் கீபோர்டில் ஆல்ட் கீயை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் பேஸ்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துட்டு ரீசைஸ் ஆகும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த சைஸ் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிறேன். எக்ஸாக்டாக எப்படி சைஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கே வந்துட்டு கிரிட்டு வந்துட்டு ஆட்டோ அலைன் ஆகுதா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு கான்செப்டாக காமிக்கிறேன். இப்போது நாங்கள் வச்சுன சென்ட்ரு செலக்ட் ஆகுதா, ஒரு பிங்க் கலர் லைன் வருதா, அப்படியே நீங்கள் மவுஸ் கர்சரை கீழே இருக்கீங்கன்னா இது வரும். இப்போது எனக்கு என்ன பண்ணால் அது ஒன்று அது லெஃப்ட்டை நான் மூவ் பண்ணுவோம். ஆனால் லெஃப்ட்டு நம்ம வந்துட்டு கர்சரை நம்மளால் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ண முடியாது, வேறு எங்கேயாவது போயிடும். ஸோ நமக்கு அது அதே லைனில் பாஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா வந்துட்டு ஷிஃப்ட் அமுக்கிக்கணும். ஷிஃப்ட் அமுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, இப்போ வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்துட்டு வெறுமனையாக ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் நேரான லைனில் உங்களால் மாற்ற முடியும். சரி, இப்போ நான் அதை மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கார்த்தி அதே மாதிரி கண்ட்ரோல் T தரேன். சரி, நான் ஷிஃப்ட்டை கொடுத்து இது பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு ஆல்ட்டை கொடுத்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கிறேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இது. அதே மாதிரி ஜெயம் ரவி கிளிக் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் T கொடுத்துட்டேன், அப்ராக்சிமேட்டாக பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்துட்டு கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ லைன் ஆகுது பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஓரளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கிட்டேன். எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத வர வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி தான் ஜெயம் ரவியை என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 இமேஜஸ்மே வந்துட்டு இருக்குது. பட் வந்துட்டு ஒரே லைனில் இல்லை, கரெக்டு தானே. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு நீங்கள் இது கிட்ட போயிட்டு உங்களுக்கு இமேஜ் எவ்வளோ இருக்குன்னு வச்சுட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கு ஒரு ரூலர் மாதிரி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காமிக்குதா, எங்கே வந்துட்டு அந்த மூவ் டூல் வந்துட்டு அதை மூவ் பண்ணி கொண்டு போகுது, எத்தனை பிக்சல் மூவ் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பிக்சலோட கான்செப்டை பார்க்கும்போது இதை நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ நான் சும்மா இதை நான் வந்து ஒரு ரஃபாக மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் ஜெயம் ரவியை கொண்டு வரப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு அலைன் ஆகிடுது. ரெண்டுத்துக்கும் நல்ல 63 ஈவனாக பண்ணிக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கொலாஜ் வந்துட்டு நம்ம இப்படி தாங்க பண்ணுவோம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே வந்துடும். இதில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்துட்டு என்னென்னா, நார்மலாக 3 ஃபைலையுமே இங்கே போயிட்டு ஃபைலில் கொடுத்து ஓப்பன் கொடுத்து பண்ணோன்னா தனித்தனியாக ஓப்பன் ஆகும். நம்ம ஒவ்வொன்றுத்தையும் ட்ராக் பண்ணி ஒரு ஃபைலில் வைக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை மினிமைஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபைலை அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா உள்ளே வந்துடும். உள்ளே வந்த பிறகு நீங்கள் யோசிப்பீங்க உள்ளே எல்லாமே வரலையேன்னு. அப்போ என்ன பண்ணால் நீங்கள் என்ட்ரு அமுக்கணும். என்ட்ரை ஒரு எத்தனை இமேஜ் கொடுக்குறீங்களோ அத்தனை வாட்டி என்ட்ரு அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் இந்த லேயரில் வந்துட்டு எனக்கு ஜெயம் ரவி தான் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லைன் காமிக்குது பாருங்க, இந்த ப்ளூ லைனில் போய் வச்சிங்கன்னா ஜெயம் ரவியோட லேயர் வந்துட்டு மேலே வந்துடும். ஓகேங்க, இதில் நம்ம பார்க்கக்கூடிய பேசிக்கான கான்செப்ட் இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்ப்போம்.